வாங்க இன்றைக்கி நம்ம சிக்கன் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன். 2 1/2 kg மைதா. இதில் வந்து நம்ம ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவும் இதில் ஒரு 1/2 பாக்கெட்டும் போட போகிறோம். தென் அந்த மாவு நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக நம்ம ஈஸ்ட் வச்சு அந்த மாவை ஆக்டிவேட் பண்ணணும். ஈஸ்ட் வந்து இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட்னு சொல்லி எந்த கம்பெனினாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. அதில் நம்ம ஃபுல் ஈஸ்டெல்லாம் போடலை, இதில் பாதி தான் நம்ம வந்து போட போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1 டம்ளர் காய்ச்சின பால் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இதில் 2 ஸ்பூன் சுகர், ஏன்னா சுகர் இருந்தால் தான் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். பாதி தான் போடுறோம் ஈஸ்ட்டு. ஈஸ்ட் இல்லாமலும் இதுக்கு மாவு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஈஸ்ட் கொடுத்தோன்னா நம்ம கடையில் இது பண்ணுற மாதிரி சாஃப்டாயிரும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கெட்டி இல்லாமல் கலந்து விடணும். கண்டிப்பாக 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போடணும். ஒரு 1/2 டம்ளர் பால் தான் எடுத்திருக்கேன். சுகரை தான் இந்த ஈஸ்ட் வந்து கன்சியூம் பண்ணிவிட்டு மாவை வந்து நம்மளுக்கு ஃப்ளஃபியாக கொண்டு வரும். அதுக்காக தான் நம்ம வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஈஸ்ட்டை நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ரெஸ்ட் கொஞ்சம் கொடுத்துருவோம். இப்போ 1 பாக்கெட், ஒரு 1/2 kg பாக்கெட்டை ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணுறோம். இதுக்கு நம்ம வந்து 1 kg சிக்கன் எடுக்கிறோம். அதனால் ஒரு 3/4 kg மாவாவது நமக்கு தேவைப்படும். நம்ம கடையில் மோமோஸ்லாம் வாங்கினோன்னா ஒரு 6 பீஸே வச்சுட்டு அதை வந்து 120 ருபீஸ் 140 ருபீஸ் அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம இந்த குவான்டிட்டியில் எவ்வளவு மோமோஸ் வருதுன்னு மட்டும் பாருங்கள். இதில் நம்ம 1/2 பாக்கெட் தான் போட போகிறோம். பேலன்ஸ் வச்சுட்டேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். நம்ம சிக்கனில் வேறு உப்பு போடுவோம், அதனால் இந்த மாவு அளவுக்கு உப்பு போட்டால் போதும். தூள் உப்பு தான் போடணும். ஃபஸ்ட்டு மாவும் உப்பும் கலந்து விட்ருவோம். இதுக்கு நான் கோல்டு வின்னர் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம செக்கில் ஆட்டுற கடலை எண்ணெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் வீட்டில். ஆனால் நம்ம அந்த கடலை எண்ணெய் இதில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வாடை வந்து நிறைய இருக்கும். அதனால தான் நம்ம ரீஃபைண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் ரீஃபைண்ட் ஆயிலாக யூஸ் பண்ணிக்கோங்க. செக்கில் ஆட்டினதாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப வாடை அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ எண்ணெய், உப்பு, மாவு கலக்கிறோம். இப்போ நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு எப்படி நமக்கு தெரியும்னா இந்த மாதிரி மேலே நுரையாக இருக்கும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு. இதுக்கு இப்போ ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருந்தாலே போதும். இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ நார்மலாக கோல்டு வாட்டர்லேயே வந்து மாவு பிசையலாம். சுடுதண்ணிலாம் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணியிருக்கனால சுடுதண்ணி ஊற்றுனீங்கன்னா அப்புறம் அதோட யூஸே இருக்காது. ஈஸ்ட் இல்லாமல் இதை பிசையணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வேணால் சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா கையில் இந்த மாதிரி மாவு ஒட்டும் ஈஸ்ட் போட்டிருக்கனால. மாவு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். அப்போ தான் ஃப்ளஃபியாக நல்லா வரும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன்.
இதுக்கு ப்ராசஸே வந்து இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைதா வந்து ஊறணும் நல்லா. அந்த 1/2 hour to 45 minutes வந்து அதுக்கு தேவைப்படும். மற்றபடி மோமோஸோட ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம சிக்கன் வாங்கும் போதே கடையில் போன்லெஸ் சிக்கனாக கேட்டு வாங்கிட்டு அதை மட்டன்லலாம் கொத்துக்கறி சொல்லுவோம்ல, அது மாதிரி அவங்கள கொத்துக்கறி மாதிரி சாப் பண்ணி கொடுக்க சொல்லிடுங்க. அதுனா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை போன்லெஸ் வாங்கிட்டு நீங்கள் மிக்சியில் ஒரு தடவை மட்டும் அதை கிரைண்ட் பண்ணிடுங்க. இப்போ இதை ரெஸ்ட் விட்டுட்டு அடுத்த ப்ராசஸை நம்ம ஒரு 1/2 hour கழித்து செய்வோம். இப்போ இதை அப்படியே நம்ம கவர் பண்ணி வச்சிடணும். இப்போ ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. பாருங்கள் மாவு எவ்வளோ பெருசாக வந்துருச்சுன்னு. இப்படி பண்ணால் இப்படி அழகாக அதுவே உப்பு இருக்கும். அது வந்து இப்போ ஒரே ஒரு தடவை மட்டும் நம்ம சாப்பிட்டா, இங்கே பார்த்தீங்களா தெரியுதா, முதல்ல வந்து ஒரு மாதிரி பாலமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள் சாஃப்டாக இருக்குது. இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் எடுத்து மாவு காயாமல் இருக்கிறதுக்காக இப்படி சர்ஃபேஸில் தடவிட்டு நம்ம இந்த ஒரு லிட்டு போட்டு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஸ்டஃபிங் ரெடி பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் க்யூரிங் டைம் கொடுத்துருவோம். இப்போ நம்ம சிக்கனுக்கு ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம சிக்கன் கடையில் கேட்டாலே இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. போன்லெஸ் வாங்கி அதை நம்ம மட்டனில் கோலா உருண்டைக்கு கட் பண்ணி தருவாங்கள்ல, அது மாதிரி கேட்டிங்கன்னா கட் பண்ணி தருவாங்க. அதை வந்து நம்ம வாஷ் பண்ணும் போது நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணும் போதே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபில்ட்ரு ஏதாவது வச்சு நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் டேப் வாட்டரில் காமிச்சிட்டு அப்புறம் நல்லதில் கழுவும் போது இதில் மேக்ஸிமம் டைரெக்டாக இந்த மாதிரி ஃபில்டர் இல்லாமல் கழுவுனீங்கன்னா வேஸ்ட் ஆயிரும், கீழே போயிடும். பாருங்கள் நான் வந்து 2 தடவை கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் இதை வச்சு ரெஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸஸாக வாட்டர் இருந்தாலும் அது வந்து வந்துடும். இப்போ இந்த இருக்குது. இதில் நம்ம வந்து மோமோஸ் செய்யும் போது மட்டும் நம்ம வந்து இது செய்யக்கூடாது, அதாவது மஞ்சள் பொடி போட்டு நம்ம வாஷ் பண்ணாமல் வினிகர் ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா அப்போ தான் இந்த ஒயிட் கலர் இது கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்க போகிறோம். ஆக்சுவலாக ப்ராப்பராக நம்ம வந்து மோமோஸ் செய்யணும் அப்படின்னா ஜிஞ்சர் பொடி போடணும், ட்ரையாக பொடி விற்கும் அது போடணும். அதே மாதிரி கார்லிக்குமே பவுடர் விற்கும், அதுதான் போடணும். நம்ம வந்து ஹோம் மேடில் செய்கிறனால நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வீட்டில் செஞ்சு வச்சுருப்போம்ல, அந்த இது பண்ணாலே போதும். டார்க் சோயா சாஸ் பேஸ் வந்து சோயா சாஸ் தான். 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இது வந்து 1 kg சிக்கன். இது வந்து மிளகு பொடி வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல, அதுதான் இதுக்குரிய உரப்பு. மிளகு பொடி சேர்த்துருக்கேன். அப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு, தூள் உப்பு சேர்த்துருக்கேன். 1 kg. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர், சின்ன மூடினால் இல்லை 2, அது வந்து
டேபிள் ஸ்பூன் கணக்குக்கு 1 வரும். அப்புறம் நம்ம வந்து பெரிய வெங்காயத்திலே சின்னதாக மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு தடவை ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கையில் ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுட்டு அப்புறம் இதில் சேருங்க. இது எதுக்குன்னா குவான்டிட்டி அப்போ தான் நிறையா வரும். 4 தான் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயமாக தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது 2 யூஸ் பண்ணால் போதும். கொஞ்சமாக கொத்தமல்லி. ஆக்சுவலாக வெங்காயத்தாள் யூஸ் பண்ணுவாங்க ப்ராப்பராக சைனீஸ் மெத்தடில் பண்ணணுன்னா. நம்ம எல்லாமே வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் செய்கிறோம். ஆனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள், வெளியும் ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நம்ம இதில் செய்கிறதுல தான் டேஸ்ட்டே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போவே வந்து மோமோஸ்க்குரிய ஸ்மெல் வந்துருச்சு. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இப்படி பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிடுங்க. அப்போ தான் சிக்கனில் ஃபுல்லாக இது மேரினேட் ஆகும். ஏன்னா இதுக்கு க்யூரிங் பீரியட் அப்படின்றலாம் தேவையில்லை. நம்ம மாவுக்கு மட்டும்தான் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து அதை மாவு பிசைஞ்சு வச்சோம். அதுவும் நம்ம ஈஸ்ட் போட்டிருக்கனால அந்தளவுக்கு க்யூரிங் பீரியட் போதும். ஒருவேளை ஈஸ்ட் போடலை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக 2 ஹவர்ஸ் ஆகுது மாவு வந்து நம்ம ஊற வைக்கணும். இதுக்கு வந்து டைரெக்டாக சிக்கனை வந்து கொத்துக்கறி மாதிரி வாங்கிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு அதோடு நம்ம வந்து சோயா சாஸ், உப்பு, மிளகு பொடி, வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி இது மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் இருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கோம், சொல்ல மறந்துட்டேன். நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ நம்ம எப்பயும் சப்பாத்தி பூரிக்கு மாவு பிசைகிற மாதிரி மாவு எடுத்துக்கலாம். ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் வச்சுருக்கேன். இதுக்கு பெரிய ஷேப்லாம் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களால் எவ்வளோ தூரம் அதை நல்லா எண்ணெய் வச்சு, ஏன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே ஒரு சின்ன தூக்கு இல்லை ஒரு டிஃபன் இந்த மாதிரி மூடி வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி மூடி மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மூடி எடுத்துக்கிட்டு மூடியில் அளவு வைக்க போகிறோம். இப்போ இந்த ஷேப்புக்கே வந்து 3 வச்சுட்டேன். இப்படி வச்சுட்டு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இப்போ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறோம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறோம். இப்போ இது வந்து இந்த ஸ்டஃபிங்கோட அளவு வந்து நம்ம இஷ்டம்தான். நமக்கு நிறையா ஸ்டஃபிங் இருந்துச்சுன்னா நிறையா வைக்கலாம். கொஞ்சமாக இருந்துச்சுன்னா கடையில் வைக்கிற மாதிரி கொஞ்சமாக கூட வச்சு கொடுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். ஜஸ்ட் இதை இப்படி எடுத்து இது வந்து நம்ம ஷேப் அப்படின்றது நம்மளுடைய விருப்பம்தான். கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சோன்னா என்ன ஷேப்புக்குனாலும் நம்ம வந்து இந்த மாவை இழுத்து கொண்டுட்டு வரலாம். நிறையா ஸ்டஃபிங் வைக்கும் போத நம்ம இந்த ஷேப் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா இல்லாட்டி மாவு வந்து ரொம்ப லைட்டாக இருக்கிறனால வெளியே வந்துடும் இந்த ஸ்டஃபிங்கு. அதனால் இப்போ நிறைய ஸ்டஃபிங் வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். அடுத்ததில் பாருங்கள், கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சு வேறு ஷேப்பில் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுருங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைனலாக தான் வேக வைக்க போகிறோம். இப்படி எண்ணெய் தேய்ச்சிட்டு அது மேலே இதை அப்படி வச்சோன்னா இது ஒட்டாமல் வரும். ஏன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ ரிமைனிங் இருக்கிற மாவை நம்ம அடுத்த பேட்சோடு சேர்த்துக்க போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நார்மலாக, ஏன்னா அது ரொம்ப மாவு சாஃப்டாக இருக்கும்.
ரவுண்டெல்லாம் வராது. பெருசாலாம் இந்த ஷேப்புக்காக இது பண்ணாதீங்க. கட் பண்ணுறதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு மூடி, ஒரு லிட்டு வீட்டில் என்ன சைஸுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லிட்டை மட்டும் ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். இப்போ நம்ம ஸ்டஃபிங் வந்து கம்மியாக வச்சு ஏதாவது ஷேப் ட்ரை பண்ணி பார்ப்போம். டைம் நிறையா இருந்தால் நிறைய ஷேப் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நான் ஸ்நாக்ஸாக செய்யலை, நான் டின்னருக்கு செய்கிறேன். உங்களோட டைம் லிமிட்டை பொறுத்து நீங்கள் செய்யுங்க. இப்போ கொஞ்சமாக வச்சுட்டு இந்த மாவை இழுத்து கொண்டு வரோம். இதுதான் வந்து ஆக்சுவலான ஷேப்பு. என்னமுமே இல்லை எனக்கு ஷேப்லாம் வரல, நான் கொலக்கட்டை மாதிரி செஞ்சுக்கிறேன்னாலும் சரி தான், நம்ம தான் சாப்பிட போகிறோம். ஷேப் தான் கண்டிப்பாக வேணும்னா ஷேப்புக்காக இது பண்ணுங்கள். இப்போ மொத்தமாக நான் செஞ்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். வேறு ஒரு ஷேப் செஞ்சு பார்ப்போம். இப்போ நார்மலாக எல்லார் வீட்லேயும் மடக்கு கொழுக்கட்டை செய்வீங்கள்ல, அவ்வளோதான். அப்படியே வச்சுட்டு அப்படியே மடக்கு கொழுக்கட்டையை இப்படி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு ஷேப். சரிதான்? உங்களுக்கு டம்ப்ளிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க சைனீஸ் மெத்தடில். இப்படி வைக்கிறோம். நார்மலாக மடக்கு கொழுக்கட்டை செய்கிற மாதிரி 2 சைடையும் இப்படி சீல் பண்ணிடுங்க. அப்படியே இழுத்து இங்கே ஒரு தடவை, இங்கே ஒரு தடவை, அவ்வளோதான். அவ்வளோதான், இது ஒரு ஸ்டஃபிங். வாங்க இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ரெடி பண்ணியிருக்கோம். இது மாதிரி இன்னும் இருக்குது, உங்களுக்கு சாம்பிளுக்குதாக வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி இட்லி பிளேட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் ஃபஸ்ட்டு துணி போட வேணாம், எண்ணெய் மட்டும் தொட்டுட்டு எண்ணெயை எல்லா இடத்துலையும் தடவிக்கோங்க. இந்த மாதிரி தடவும் போதே இட்லி பாத்திரத்தில் இட்லி சுடும் போதே எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்த மாதிரி தண்ணி வச்சு அடுப்பில் தண்ணியை கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி மோமோஸ்க்கு ரெடி பண்ணும் போதும் மாவு காஞ்சிடக்கூடாது, அதனால் ஒரு பிளேட்டாக பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இல்லைன்னா அவுட்டர் லேயர் வந்து காஞ்சிரும். நம்ம அப்படியே இட்லி பாத்திரத்தில் ரெடி பண்ணிடலாம். இது ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம டம்ப் பண்ணலாம். எல்லா சைடும் மட்டும் நம்ம எண்ணெய் வச்சு நல்லா ஆயில் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒட்டாமல் வரும். அதுக்கு தான் நம்ம எண்ணெய் தேய்க்கிறோம். இந்த சைட்லலாம் எண்ணெய் தேய்ச்சிடுறேன். நம்ம இதுக்காக ஒன்றுத்துக்கும் ஒரு பாத்திரம் தனித்தனியாக வாங்கணும்லாம் அவசியம் இல்லை. மோமோஸ்க்குன்னே தனியாக பாத்திரங்கள்லாம் விற்கிது, அதை ஸ்டீம் பண்ணுறதுக்குன்னு. நம்ம எப்போயாவது செய்ய போகிற இந்த விஷயத்துக்காகலாம் நம்ம வந்து ஒரு பொருள் வாங்க மாட்டோம். அதனால் நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு யூட்டிலைஸ் பண்ணி நம்ம செய்கிறோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்னும் இது வெந்ததுக்கப்புறம் இதோட குக்கிங் டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இட்லி மாதிரியே தான். நான் அதை குக்கிங் டைம் நான் எடுக்கும் போது காமிக்கிறேன். நல்ல அவுட்டர் லேயர் வந்து குக் ஆன பிறகு ரொம்ப ஷைனிங்காக வந்துடும். உள்ளே இருக்கிற சிக்கனும் நம்ம வந்து நல்லா கொத்துக்கறி மாதிரி
அடித்து நம்ம செஞ்சனால ஈஸியாக வெந்துடும். சம்டைம்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணது வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா ஓப்பன் ஆகும், அதனால் ஒன்றும் பரவாயில்ல. அவ்வளோதான். இதை நம்ம அடுப்பில் ஏற்றிடுவோம். இப்போ இதுலேயும் நான் சைமல்டேனியஸாக ஒன்று பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு 20 மிளகா, அப்புறம் வெள்ளைப்பூடு, 2 தக்காளி. வெள்ளைப்பூடோட பல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முழுசாக இருந்ததில் ஒரு 7-8 பல் போட்டிருக்கேன். இந்த மாதிரி சைஸில் தோலோடையே தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி தக்காளி 2 போட்டிருக்கேன். புளி வந்து சின்ன நெல்லிக்காய் அளவு போட்டிருக்கேன். இதை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சுருக்கேன். இந்த மாதிரி தக்காளியை இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா இந்த தோல் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த வெள்ளைப்பூடும் வந்து பார்த்திங்கன்னா தோலோடையே போட்டுக்கோங்க, ஆனால் தோல் வந்து இந்த மாதிரி ரிமூவ் ஆயிரும். நல்லா கொதிக்க வச்சுட்டு இது வந்து என்னென்னா நம்ம வெளியே ரெஸ்டாரண்ட்லலாம் நம்ம வாங்கும் போது மொமோஸ்க்குன்னு ஒரு சட்னி தருவாங்கள்ல, அந்த சட்னி செய்கிறது தான் இது. ஸோ இந்த இது நான் மேக் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து அடுப்பில் ஒரு சிம்மில் ஒரு 20 மிளகா, அதாவது 10 இந்த மாதிரி நீட்டமான மிளகா, அப்புறம் குண்டு மிளகாவில் ஒரு 5, காஷ்மீரி சில்லியில் ஒரு 5 போட்டிருக்கேன். 2 தக்காளி போட்டிருக்கேன், 10 வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன், அப்புறம் கொஞ்சமாக புளி போட்டிருக்கேன். இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போ இந்த தண்ணியை வந்து நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு எப்படி சட்னி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே தண்ணி காய வச்சுருந்தேன். அதில் இட்லி தட்டை வச்சுருவோம். சின்னதை முதல் வச்சாச்சு. இது வெந்தோன்னே உங்களுக்கு இப்போ நல்லா ஒரு தடவை பார்த்துக்கோங்க என்ன கலரில் இருக்குன்னு. வெந்தோன்னே அதோட கலர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். ஹை ஃப்ளேமில் நம்ம வச்சுட்டோம். சரி, வெயிட் பண்ணுவோம். ஒரு 8 to 10 minutes வெயிட் பண்ணலாம். இப்போ சட்னிக்கு சுடுதண்ணி கொஞ்சம் இதுக்குள்ளே இருந்த தண்ணியில் ஆவி வருது தெரியும்னு நினைக்கிறேன். இதில் தக்காளியை இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு டேரெக்டாக சேர்த்துக்கிறோம். இதில் இருக்க தண்ணி நமக்கு தேவைப்படாது. கை சூடாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா தோல் நல்லா வந்துடும். 2 தக்காளி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி உரப்பு வந்து இது கொஞ்சம் டேங்கியாக இருக்கணும், உரப்பு இருக்கணும், உப்பு இருக்கணும். இதில் நம்ம ஒரு ஸ்பூன் சுகர் வேறு சேர்ப்போம். ஸோ எல்லா டேஸ்ட்டுமே ஸ்வீட்னஸ் இருக்குது, உரப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள் மிளகா அப்படியே போட்டுடுறேன். இது நான் சொன்ன புளி நல்லா நார்லாம் இல்லாமல் போட்டுருங்க. இப்போ வெள்ளைப்பூடு தோல் அதுவே உறிஞ்சிருச்சு. இந்த மாதிரி வந்துடும், ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அதனால தான் அப்படியே தோலோடு போட சொல்லிட்டேன். மிளகாக்கு காம்பு எடுத்துகிட்டே வந்து அப்படியே பாயில் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த ஸ்டீம் வர்றது தெரியுதான்னு தெரில. கை சூடாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. புளி, மிளகா, இதில் நம்ம உப்பும், இதில் நமக்கு இந்த சட்னிக்கு தேவையான தூளுப்பு, அப்புறம் ஒரு ஸ்பூன் சுகர் கண்டிப்பாக போடணும். நாட்டு சக்கரை போட்டுறாதீங்க, ஒயிட் சுகர் தான் போடணும். ஒரு 1.5 ஸ்பூனாக போட்டிருக்கேன். இதை நல்லா பிளெண்ட் பண்ணி அரைச்சிட்டோன்னா நமக்கு சட்னி ரெடி.
இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோதான். இந்த ரெட் சட்னி வந்து சைனீஸ் ஐட்டம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் நான் மாதிரி செஞ்சிங்கன்னா கூட இதை இது பண்ணலாம். பீஸா சாஸ்க்கு பதிலாக கூட இதை நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீ அடுத்து மோமோஸ் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் கலர் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகும். இதுலேயும் வச்சுருக்கோம். இது இப்போ தான் வச்சுருக்கோம். இதுவும் இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கேமராக்காக நான் பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக வந்துருச்சுன்னு பாருங்கள். கொஞ்சம் இதில் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. இந்த கறியுமே பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக வெந்துருச்சு. ஸோ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு அதை நம்ம எடுத்துருவோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இதை அப்படியே கவுத்திருக்கேன். சிலது ஓப்பன் ஆனது இந்த மாதிரி இருக்குது. சிலது அப்படியே ஷேப் அப்படியே இருக்குது. உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து எடுக்கணும். அப்படியே ஒட்டாமல் வரும். சூடாக அப்படியே உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக. ஏன்னா இங்கே இவ்வளோ நேரம் இதுக்காக வெயிட் பண்ணி நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. எனக்கு அது அங்கே போயிடுச்சுன்னா உங்களுக்கு காமிக்க முடியாது. அதனால தான் டக்குன்னு அதை எடுத்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.